என் பெயர் ஜாஸ்ரீ. ஊராட்சி நடுநிலைப்பள்ளி பிடாரநேந்தல் படிக்கிறேன். நான் தான் ஒற்றையன். எனது ஒன்றாம் இலக்கம் 1, 3, 5, 7, 9 என இருக்க வேண்டும். 31, 57, 65, 83 போன்றவை ஒற்றை எண்கள் ஆகும். பாய் பாய். நான் தான் இரட்டையன். 0, 2, 4, 6, 8 என ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கும். 10, 28, 34, 26, 42 என ஆகியவை இரட்டை எண்ணிற்கான எடுத்துக்காட்டு. பாய் பாய். நான் தான் மடங்குகள். 4 மடங்குகள் 4, 8, 12, 16, 20. 2 மடங்குகள் 2, 4, 6, 8, 10. 3 மடங்குகள் 3, 6, 9, 12, 15. பாய் பாய். நான் தான் வகுத்திகள். வகுத்திகள் என்பது ஓர் எண். எந்தெந்த எண் வகுப்படுமோ அந்தந்த எண்களே வகுத்திகள் எனப்படும். 10 வகுத்தலிகள் 1, 2, 5, 10. 5 வகுத்தலிகள் 1, 5, 24 வகுத்தலிகள் 1, 3, 8, 24, 12, 2. பாய். நான் தான் இயல் எண். என்னை நேச்சுரல் நம்பர்ஸ் என்று அழைப்பர். என்னுள் 1, 2, 3, 4, 5 என எண்கள் உள்ளன. எனக்கு முடிவே கிடையாது. பாய் பாய். நான் தான் முழு எண். என்னை ஹோல் நம்பர்ஸ் என்று அழைப்பர். W என்ற எழுத்தால் குறிப்பர். W = 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. எனக்கு முடிவே இல்லை. பாய் பாய். நான் தான் முழுக்கள். என்னை Z என்ற குறியால் எழுத்தால் குறிப்பார்கள். எண்ணின் மிகை முழுக்கள் குறை முழுக்கள் 0 ஆகிய உள்ளன. Z = 0, +or-1, +or-2, +or-3, +or-4 எக்ஸெட்ரா என எல்லா எண்களும் என்னிடம் உள்ளது. நான் தான் விகித முழு எண்கள். என்னை Q என்ற எழுத்தால் குறிப்பார்கள். எனது வடிவம் Q, P/Q, PQ belongs to Z. Q not equal 0. P/Q வடிவத்தில் அனைத்து எண்களும் விகித முழு எண்களே. 4 என்ற எண் விகித முழு எண்களா? என்ன? ஆம். 4ஐ P/Q வடிவத்தில் உள்ள 4/1 என எழுதலாம். ஆகவே 4 ஒரு எண். 4 ஒரு விகித முழு எண்ணாகும். ஆகவே எல்லா இயல் எண்களும் விகித முழு எண்களே. எல்லா முழுக்களும் விகித முழு எண்களே. எல்லா முழு எண்களும் விகித முழு எண்களே. நான் தான் அனைத்து முழு எண்களும். நான் ராஜா. நாளும் ராஜா. நான் தான் பகுஎண். என்னை ஆங்கிலத்தில் காம்போசிட் நம்பர் என்று அழைப்பார்கள். 2க்கும் மேற்பட்ட வகுத்துகளை கொண்ட எண்கள் தான் பகுஎண்ணாகிய 4, 6, 8, 100 ஆகியவை எனக்கு எடுத்துக்காட்டுகள். 8 என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். 8 வகுத்திகள் எவை? 8 ஆனது எந்தெந்த எண்ணால் வகுப்படுகிறதோ அதுவே 8 வகுத்திகள். 8 வகுத்திகள் 1, 2, 4, 8. திரும்ப சொல்கிறேன். நான் தான் பகுஎண். பாய் பாய். நான் தான் பகா எண். 2 வகுத்திகளை கொண்ட எண்கள் தான் பகா எண்களாகிய நான். 2, 3, 5, 7, 11 ஆகியவை பகா எண்களாகிய நான். 11 வகுத்திகள் 1, 11. 3 வகுத்திகள் 1, 3 ஆகவே 2 வகுத்திகளை கொண்ட எண்கள் தான் பகா எண்களாகிய நான். பாய். நான் தான் வர்க்க எண். என்னை செல்லமாக ஸ்கொயர் என அழைப்பார்கள். அதாவது 2² = 4, 3² = 9, 4² = 16, 5² = 25, 6² = 36. அதாவது ஓர் எண்ணை அதே எண்ணுடன் பெருக்கினால் வர்க்கமாகிய நான் கிடைப்பேன். A × A = A². பாய் பாய். நான் தான் கணம். என்னை செல்லமாக கியூப் என அழைப்பார்கள். அதாவது 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64. அதாவது ஒரு எண்ணை 3 முறை பெருக்கினால் கணமாகிய நான் கிடைப்பேன். A × A × A = A². நன்றி.